இந்தியில வரலாற்று போர்க்கதையா வெளியே இருக்கிற 120 பகதூர் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1962ஆம் ஆண்டு மோசமான காயங்களோட ஒரு நபர் இந்திய ராணுவத்துக்கிட்ட வராரு. அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. இந்திய எல்லை பகுதியில சீன ராணுவம் ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. அதை தடுக்க மேஜர் சைதான் சிங்கோட படை களம் இறங்குது. சைதான் சிங் இந்திய எல்லைப்படையோட ரெசாங்லா வழியா தான் சீனப்படை ஊடுருவது அப்படின்னும், அதனால அங்க பல வீரர்களை அனுப்பணும் அப்படின்னு உயர் அதிகாரி கிட்ட தன்னோட கணிப்பை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சைதானோட கணிப்பை உதாசனப்படுத்தி வீரர்களோட எண்ணிக்கைய கூட்ட மறுக்கிறாரு உயர் அதிகாரி. அதுக்கப்புறம் மேஜர் சைதான் சொன்னது போலவே நடக்க உடனடியே அவரது தலைமையிலான படை அங்க அனுப்பப்படுது. அங்குள்ள சிறிய கிராமத்தை சூறையாடிய சீன படையை இந்திய வீரர்கள் தாக்கி கொள்றாங்க. அப்போது சுமார் 3000 வீரர்களை கொண்ட சீன படை ஊடுருவிருக்கு அப்படின்னு சைதான் தெரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் இந்திய ராணுவத்துக்கிட்ட பெரும்படையை அனுப்பணும் அப்படின்னு கேக்குறாரு. மறுபடியும் மறுப்பு தெரிவிக்கப்படுது. அப்படின்னாலுமே சைதான் 120 பேர் மட்டுமே உள்ள படைய வச்சுட்டு சண்டையிட களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் சீன படை ஊடுருவலை எப்படி தடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. 1962ல நடந்த இந்தோ சீனா போரோட உண்மை சம்பவத்தை தழுவி ரஷ்னி ஸ்காய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்திய ராணுவ படை பாகிஸ்தானோட சண்டை போட்டு பல படங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா சீன படையோட போரிட்ட சம்பவங்களை நேர்த்தியா காட்சிப்படுத்திருக்கிறது இந்த படம் மட்டுமே சொல்லலாங்க. பர்ஹான் அக்தருக்கு எழுதப்பட்ட கதை போலவே மேஜர் சைதான் சிங் கதாபாத்திரத்துக்கு 100% அவ்வளவு பொருந்தி அழகா நடிச்சிருக்காரு. மேஜர் அப்படிங்கறனால எப்போதுமே இருக்குமான நபரா இல்லாம தனது படை வீரர்களோட கலகலப்பா பேசி மனதளவுல அவங்களோட இறுக்கத்தையும் குறைக்கும் நபராகவும் இருக்காரு பர்ஹான். அவரோட படைக்கு ரேடியோ ஆபரேட்டராக இருக்கும் ஸ்பாட்ச் வாலியா இந்த கதையை கூறுவது போல படம் ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கதாபாத்திரம் ஆரம்பத்துல இவர் எப்படி படையோட ஒன்றி வேலை செய்வாரு அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா இறுதியில அவர் செய்யும் செயல் எல்லாமே கூஸ்பம் மூமெண்ட்னே சொல்லலாங்க. சாக்லேட்டுக்காக விளையாட்டா சண்டையிடும் வீரருக்கு தரமாட்டேன் அப்படின்னு மறக்கும் சக வீரர், ஆனால் அவர் இறக்கும் தருவாயில சாக்லேட் தருவது செம எமோஷனல் டச்னே சொல்லலாம். போர் சார்ந்த படங்களுக்கே உரிதான வசனங்கள், காட்சி அமைப்புகள் எல்லாமே சிறப்பா இருக்கு. நாம் சண்டையிடுவது மண்ணுக்காக இல்ல தாய் மண்ணுக்காக அப்படின்னு அவர் கூறும் உணர்ச்சி மிகு வசனத்தை உதாரணமாவே சொல்லலாம். சீன ராணுவத்தினர் பாத்தீங்கன்னா அறுசுவை உணவு கூட சாப்பிட்டு போர் செய்வாங்க. ஆனா இந்திய படையினருக்கு போதிய ஆயுத உதவி கூட கிடைக்கல. அவ்வளவு ஏன் சாப்பாட்டுக்கு கூட கூழ் போன்ற சூப்பை தான் பெரும்பாலான நேரங்கள்ல குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. அப்படி இருந்துமே தாய் மண்ணுக்காக போராடணும் அப்படிங்கிற உணர்வே அவங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுக்குது அப்படிங்கறத இயக்குனர் அழகா காட்சிப்படுத்தி இருக்காரு. ஹீரோ பர்ஹான் மட்டுமே சண்டை செய்வாரு அப்படின்னு காட்டாம அவர் படையில ஒவ்வொரு வீரருமே ஹீரோக்கு நிகரா சண்டை போடுவது போல ஆக்ஷன் காட்சிகளை அமைச்சது மிக சிறப்பா இருக்கு. ராஷிகண்ணா ஒரு ராணுவ மேஜரோட மனைவி எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் சுமந்து வாழ்வாங்க அப்படிங்கறத தன கதாபாத்திரத்து மூலமா அழகா பிரதிபலிச்சிருக்காங்க. 120 பேர் கொண்ட படை எப்படி 3000 பேர் கொண்ட படையை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு தனது நேர்த்தியான திரைக்கதை மூலம் பதிலளிச்சிருக்காரு இயக்குனர். அமித் திரிவேதி, சலீம் சுலைமானோட பாடல்கள் மற்றும் சதீஷ் ரகுநந்தனோட பின்னணி இசையும் படத்துக்கு மிகப்பெரிய பலனை சொல்லலாம். டெட்ஸையோட கேமரா ஒர்க் போற நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்கு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. கதைக்களம், நேர்த்தியான திரைக்கதை, நடிகர்களோட பங்களிப்பு, வசனங்கள், மேக்கிங் படத்தோட பிளஸ் சொல்லலாம். மைனஸா சொல்றதுக்கு படத்துல பெருசா எதுவும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல இந்த 120 பகதூர் திரைப்படம் இந்திய நாட்டிற்காக உயிரை விட்ட ராணுவத்தர் ஒவ்வொருத்தருக்கும் சமர்ப்பணம் செய்ய வேண்டிய படங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.